ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னா ஒரு டின்னர் ஐட்டம். இது டின்னரும் வச்சுக்கலாம், ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட வச்சுக்கலாம். பட் இது டின்னருக்கு வந்து ஆப்டாக இருக்கும். ஒரு ஆலுவும் மேத்தியும், அதாவது உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு பராத்தா. இது ஸ்டப் பண்ணி பண்ண போகிறது இல்லை, மாவோடையே சேர்த்து போட்டு பிசைஞ்சு செய்ய போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 உருளைக்கிழங்கை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன். கட்டி இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 கட்டு வெந்தயக்கீரை வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இங்கே வந்து ஒரு 3 பல் பூண்டும் ஒரு சிறு துண்டு இஞ்சியும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்ததை இதை சேர்த்துறேன். இங்கே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சென்டராக கீறிட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ண இந்த பச்சை மிளகாயை சேர்த்துறேன். இங்கே வந்து ஃபைனாக வந்து கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். இங்கே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுருக்கேன், அந்த ஜீரகத்தூளையும் இதில் சேர்த்துறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணு. நான் வந்து இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ கோதுமை வச்சுருக்கேன். இந்த கோதுமாவை இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் இதை பிசைவோம். இந்த உருளைக்கிழங்கு கீரை இதில் இருக்கிற மாய்ச்சரு இது முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த மாவு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இது நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சால் போரும். இப்போது இதை நல்லா இந்த மாவையும் நம்ம போட்ட முதல்ல இந்த உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த எண்ணெயோடு போட்டு பரட்டேன். நார்மலாக பரோட்டா அப்படின்னாலே கொஞ்சம் சப்பாத்தியை விட எண்ணெய் கொஞ்சம் இருக்கும். எண்ணெய் இருந்தால் தான் அந்த ஐட்டமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த எப்பயுமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்களோ பூரி மாவு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த மாவை வந்து நல்லா மாலிஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்கள் மாலிஷ் பண்ணால் தான் அந்த சப்பாத்தியோ பூரியோ நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மாலிஷ் பண்ணுறது தான். அந்த மாலிஷ் பண்ணல சரியாக பண்ணலைன்னா ஹார்டாக இருக்கும். பட் இந்த பராத்தாவை பொறுத்த மட்டுக்கும் இது ஆறி போனதுக்கு அப்புறம் கூட சாஃப்டாக இருக்கும், ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால. ஸோ இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டு எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி போட்டு இந்த மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1/2 hour இது வந்து ஊறின்னு இருக்கட்டும். நம்மளோட மாவு கவர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த மாவை இப்போ எடுப்போம். 20 நிமிஷம் ஆல்மோஸ்ட் 1/2 hour இருக்கும். ஸோ இந்த மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் அப்படியே நீட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நீட் பண்ண தான் நான் சொன்ன மாதிரி இந்த சப்பாத்தியோ பூரியோ வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை
இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதே மாதிரி இங்கே டஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ரோல் பண்ணு. சைட்ஸ் எல்லாம் தடி இல்லாமல் எல்லாம் ஈவனாக. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், இதை இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் எண்ணெய், இதை மறுபடியும் இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த முக்கோணமாகவே இதை இட்டுருங்க. இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா சூடாக இருக்கிற தவாவில் போடணும். இப்போ நம்மளோட தவா நல்லா சூடாக இருக்குது. நான் இந்த தவாவில் சேர்த்துறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட போர்டில் இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணிவிட்டு கையால் எவ்வளோ தட்ட முடியுமோ தட்டிக்கங்க. தட்டிட்டு இதை எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் இட்டுருங்க. இந்த மாதிரி இட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே எண்ணெய், இதை இப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த முக்கோணமாக இருக்குல்ல, இப்போ இது முக்கோணமாக இருக்குது. இதை இந்த முக்கோண வடிவிலேயே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். ஸோ இந்த திக்னஸில் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்க. இப்போது நம்ம ஒரு பக்கம் போட்டது நல்லா இதாகிடுத்து. நான் இப்போ எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ மடிச்சிட்டதுனால எப்படி வருது பாருங்கள். இப்போ திருப்பிட்டு இந்த பக்கமும் எண்ணெய். நார்மலாக இந்த மாதிரி பராத்தாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். ஸோ பராத்தா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க எண்ணெயில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை அப்படின்னா லெஸ் எண்ணெய் தான் போட்டு சமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, சமைச்சுங்க, தப்பு கிடையாது. பட் இந்த அளவுக்கு அது ஆயில் இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. இது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆறுன அப்புறம் கூட சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஒரு பராத்தா தயாராகிடுத்து. நான் இன்னொரு பராத்தா போடுறேன் பாருங்க. நம்மளோட ஆலு மேத்தி பராத்தா, உருளைக்கிழங்கு வெந்தய கீரை போட்டு செஞ்ச பராத்தா. இந்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் எல்லா சைட்லையும் விடுங்க. சைடில் விட்டு அதே மாதிரி மேலே இது அப்படியே திருப்பி போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைடு மேலே நம்ம மடிச்சிட்டதுனால பாருங்கள் எப்படி ஃப்ளப்பியாக உப்பின்னு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆக்கி எடுக்கும். நம்மளோட ஆலு மேத்தி பரோட்டா, ஆலு வெந்தயக்கீரை வச்சு செஞ்சக்கூடிய பரோட்டா தயாராகிடுது. சொன்ன மாதிரி இது வந்து லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆறுனப்புறம் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், லேயராக இருக்கும். அதுதான் இதோட அட்வான்டேஜ்.
இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்கு மற்றும் காரப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் நிறைய மசாலா சேர்த்துருவாங்க. அதனால் இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை. இருந்தாலும் சைட் டிஷ் வேணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு ஊறுகாயோ தயிரோ இருந்தால் போதும். நான் இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து லேயராக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேயராக பிச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளோட இதே மாதிரி நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆலு மேத்தி பராத்தா வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.